ஹலோ ஆஸ்பிரண்ட், நீங்கள் 2027 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் கிங் மேக்கர்ஸ், ஷங்கர், அறம், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டில் நடக்கிற மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் எந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த இன்புட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை நம்ம 3 குரூப்பாக டிவைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் குரூப் இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க தங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டை கொடுக்காம இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த குரூப் ரொம்ப கன்ஃபியூஸ்டான குரூப், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா இனிமேல் தானே அவங்க அட்டம்ப்டே கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மீன் டைமில் அவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின கன்ஃபியூஷன். பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இவங்களோட சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம செக் பண்ணி ஆகணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன, அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு கன்ஃபியூஸ்டு மோடு அப்படிங்கிறது செலெக்ஷன் ஆஃப் புக்ஸில் எந்த புக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், எந்தெந்த புக்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணணும், மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா புக்ஸுமே நம்ம படிச்சிடலாமா, என் சீனியர் கொஞ்சம் புக்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கணுங்கிற ஒரு பேசிக் சஜஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ என்சிஆர்டியா இல்லை ஸ்டாண்டர்ட் புக் ஸ்டார்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவங்கள சரி பண்ணிவிட்டு கரெக்டான புக்கை சஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கு இருக்க அடுத்த முக்கியமான பிரச்சனை, சார் நான் எப்படி ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, ஹவு டு ஸ்டடி ஃபார் ப்ரிலிம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடவா, அது ரொம்ப முக்கியமான சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே எல்லாரும், ஸோ நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடவா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கப்புறம் சார் நான் எந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறது, ஹிந்து மட்டும் படித்தா போதுமா, சார் ஹிந்துவோட யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்குது, ஸோ நான் அனாலிசிஸ் வீடியோவே எப்போவும் பார்த்துக்கிறேன், அதுலேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எனக்கு ஹிந்து பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்க தெரில, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸில் வருவாங்க. இந்த குரூப்போட அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் எப்போது மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அப்புறம் ஆப்ஷனலை பற்றின ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ், ஸோ எந்த ஆப்ஷனல் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்க ஆஸ்பிரன்ஸ் எப்போவுமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருப்பாங்க. அவங்களோட கன்ஃபியூஷன்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கிளாரிட்டியான ஆன்சர் கொடுக்கும்போது தான் அவங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் பெட்டராக இருக்கும். இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை குரூப் 1 ஆஸ்பிரண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது 2ம் 3யும் மச் பெட்டர் அண்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம இன்னொரு நாள் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ குரூப் 1க்கு சோஃபார் இருந்த கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டவுட்ஸை பற்றி நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.